வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா string operations. So string operations அப்படினா என்ன? Stringனா என்ன? Set of characters, array of characters, இல்லையா? So இந்த array of characters looping statement வச்சு எப்படி manipulate பண்ணி different kinds of operations எப்படி பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So one by one குட்டி குட்டி ப்ரோக்ராமா பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். First நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் பாருங்க. Program to find length of the given string. Program to find the length of the given string. ஒரு string வாங்கிட்டு அந்த string ஓட length என்ன அப்படினு டிஸ்ப்ளே பண்ண போறோம். கீழ அவுட்புட் பாருங்க. enter name Kennedy அப்படி கொடுக்கிறோம். So K E N N E D I டோட்டலா 7 characters இருக்கு. So நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, length of name is 7. So இந்த நேம் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது மெமரியில பாருங்க. name of இப்போ 25 கொடுத்தனா 25 spaces for 25 bytes வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரு character வந்து 1 byte இல்லையா? அப்ப name of 25 அப்படிங்கும்போது 25 bytes வந்து என்னாகும் கிரியேட் ஆகும். இந்த மெமரியில நான் சொல்லியிருப்பேன் மேல கட்டம் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். So அதுக்குள்ள வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகும்? இந்த மாதிரி Kennedy ஸ்டோர் ஆகும். At the end of the string null is automatically added. So null வந்து என்னது? string terminator. Null is string terminator which is automatically added at the end of the string. இல்லையா? So இது எப்படி ப்ரோக்ராம் எழுதுவோம் அப்படி பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிள்ங்க, ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு வேரியபிள் வேணும், அரே வேரியபிள், character array. ஏன்னா string வாங்கிக்க போறோம். So char name of 25 அப்படின்னு சொல்லிட்டோம். char name of 25. So char ஓட சைஸ் என்ன? 1 byte. அப்போ name of 25 னா 25 bytes வந்து இந்த மாதிரி மெமரி allocate ஆயிருக்கும். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி மெமரி வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். அதையே நான் வந்து ஃபார் லூப்ல டிராவர்ஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்க போறேன். int len அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சாச்சு. இப்போ CLRSCR ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு printf enter a name /n, அதாவது printf /n enter a name. so name கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ get us name, nameல வேல்யூ வாங்கியாச்சு. இப்போ இந்த வேரியபிள்ல Kennedy அப்படின்னு வேல்யூ வாங்கியாச்சு. பாருங்க, for len is equal to 0, கண்ட்ரோல் வந்து உள்ள வருது. len is equal to 0. so len வந்து இப்போ என்ன ஆகுது? 0. இப்போ name of len is not equal to null. 0 னா இந்த பிளேஸ் தானே? so இது it is not equal to null. yes, k இருக்கு. அப்போ பாருங்க, இங்க நம்ம செமிகோலன் வச்சதுனால at the end of the for loop நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த செமிகோலன் வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும், இங்க இருந்து இங்க வர கண்ட்ரோல் அடுத்து எங்க போகும்னா இங்க வரும், ரீஇனிஷியலைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இப்போ len plus plus, அப்போ len வந்து என்ன ஆகுது? இப்போ 0 ல இருந்து 1 ஆகுது. இப்போ name of 1 is not equal to null. name of 1 னா எது? இந்த இடம் இல்லையா? so e is not equal to yes, மறுபடியும் இங்க வருது len plus plus. இப்போ len என்ன ஆகும்? 2. இப்போ பாருங்க, name of 2 is not equal to null. yes, அப்போ மறுபடியும் இங்க வருது. இப்போ len plus plus, அப்போ len என்ன ஆகும்? 3. இப்போ name of 3 is not equal to null. yes, அப்போ மறுபடியும் இங்க வருது len plus plus, அப்போ len என்ன ஆகும்? 4. இப்போ name of 4 is not equal to null. yes, name of 4 என்னது? e இல்லையா? அப்ப மறுபடியும் len plus plus, இப்போ len என்ன ஆகும்? 5. இப்போ name of 5 is not equal to null. yes, அப்ப என்ன ஆகும்? len plus plus 6. இப்போ மறுபடியும் வருது name of len is not equal to null. name of 6 என்னது? name of 6 i தான். so not equal to null. yes, true. len plus plus, மறுபடியும் இங்க வருது len plus plus, இப்போ வந்து என்ன ஆகும்? length is 7. இப்போ name of 7 is not equal to null. no, equal to null. அப்ப என்ன ஆகுது? equal to null ஆகும்போது இந்த for loop முடிஞ்சு வெளியே வந்து அடுத்த ஸ்டேட்மென்ட்க்கு வந்துது. சோ இங்க பாருங்க, நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா printf length of name is %d len. lenல என்ன வேல்யூ இருக்கு? 7. அப்ப உங்களுக்கு வந்து 7 அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிடுதா? ரொம்ப சிம்பிள் தானே, ஈஸி தானே. இப்போ 0 ல இருந்து அது 6 வரைக்கும்னா மொத்தம் 7 இல்லையா? சோ அதனால நமக்கு லென்த் வரும்போது இங்க வந்து 7 ஆகுது. அந்த 7 நம்ம அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தானே? ரொம்ப ஈஸி தானங்க ப்ரோக்ராம், ரொம்ப ஈஸி. சோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம். என்னன்னு பாருங்க, ப்ரோக்ராம் டு காப்பி a string into another string. ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு வேல்யூ வாங்கிட்டு அதை அப்படியே இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கு காப்பி பண்றது எப்படி
பாத்துடலாமா? இப்போ அவுட்புட்டை முதல்ல பாருங்க. enter name 1 வந்து ஆண்டனி அப்படி கொடுக்கும். அப்போ name 1 is Anthony and name 1 string is copied to name 2. name 2 is Anthony. So இங்க பாருங்க name 1ல நம்ம வந்து என்ன பண்றோம்னா இன்புட் வாங்குறோம். அதை அப்படியே நம்ம எங்க காப்பி பண்றோம்னா name 2க்கு காப்பி பண்றோம். So இந்த காப்பி பண்ற ஆபரேஷன், அந்த காப்பி பண்றோம் இல்லையா, அதை எப்படி பண்றது, ப்ரோக்ராம்ல எப்படி பண்றது பாத்துடலாமா? ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி. ஸோ ரெண்டு வேரியபிள் வேணும் எனக்கு, இப்போ ஸ்ட்ரிங் வேரியபிள் ரெண்டு வேரியபிள் வேணும். ஸோ நான் அதனால கேர் name 1 of 25 name 2 of 25 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். name 1 name 2. இப்போ பாருங்க int I, ஏன்னா நான் வந்து டிராவர்ஸ் பண்ணணும் ஃபார் லூப், அதுக்காக ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். இப்போ enter name 1 get us name 1, நான் வந்து ஆண்டனின்னு இந்த மாதிரி கொடுத்துட்டேன். வேல்யூ இந்த ஸ்டோர் ஆயாச்சு. Anthony end of the stringல null போட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூவை அப்படியே தூக்கி இங்க கொண்டு வந்து போட போறோம். என்ன பண்றது, அதுக்கு ஒரு for loop கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். for I is equal to 0 name 1 of I is not equal to null. சோ இங்க இருந்து 1 by 1 செக் பண்ண போறோம். 1 by 1 செக் பண்ணி நல்லா ரீச் பண்ண தண்டையும் நம்ம 1 by 1 டிராவர்ஸ் பண்ணி அந்த கேரக்டர்ஸை தூக்கி எங்க போட போறோம், name 2ல கொண்டு வந்து போட போறோம். name 2ல கொண்டு வந்து போட போறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பாருங்க for I is equal to 0 name 1 of I is not equal to null. yes, I வந்து 0. இப்போ உள்ள வருது பாருங்க, உள்ள கண்ட்ரோல் வருது நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி இருக்கிறதுனால. name 2 of I, அதாவது name 2 of 0, I வந்து என்னது 0. இப்போ name 2 of I is equal to name 1 of I. அப்ப இந்த A வந்துருமா, காப்பி பண்ணிட்டோமா? மறுபடி எங்க போகும், I plus plus என்ன ஆகுது 1 1 ஆகும். இப்போ name 1 of 1 is not equal to null. yes, n. அப்ப உள்ள வருது name 2 of I, அதாவது இந்த இடத்துல இங்க அப்படி என்ன காப்பி பண்றோம், name 1 of 1. அப்போ இங்க வந்து என்ன ஆகுது, n காப்பி ஆகுது. மறுபடி I plus plus I வந்து 2 ஆகுது. name 1 of 2 is not equal to null. yes, அப்ப name 2 of 2 is equal to name 1 of 2. அப்ப அப்படி கொண்டு வரோம், t கொண்டு வந்தாச்சு. மறுபடி I plus plus 5 வந்து என்ன ஆகுது 3. இப்போ name 1 of 3 is not equal to null. yes, அப்ப அது வந்து O இல்லையா? அப்ப name 2 of 3 is equal to name 1 of 3. அப்ப O இங்க வந்தாச்சு. மறுபடி I plus plus 4 ஆகுது. name 1 of 4 is not equal to null. yes, அப்ப என்ன ஆகுது, name 2 of 4 is equal to name 1 of 4. அப்படி என்ன காப்பி பண்றோம். மறுபடி I plus plus 5 ஆகும் 5. அப்ப name 1 of 5 is not equal to null. yes, அப்ப name 2 of 5 is equal to name 1 of 5. அப்ப இங்க என்ன ஆகும் y. அடுத்து பாருங்க I plus plus I வந்து 6 ஆகுது. name 1 of 6 is not equal to null. no. அப்ப என்ன ஆகுது, இந்த for வந்து வெளியே வந்துடுது. வெளியே வந்தா இங்க நான் என்ன பண்ணணும், null போடணும். வெளியே வரும்போது I யோட வேல்யூ என்ன 6. அப்ப நான் வந்து name 2 of 6 equal to null ன்னு போட்டுட்டா null போட்டுரும் இல்லையா? அத பாருங்க name 2 of 6 is equal to null. அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், null போட்டுறோம். \0 முடிஞ்சது. அவ்வளவுதான், ஈஸி, காப்பி பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. சோ இப்போ என்ன பண்றோம் பாருங்க, point of name 1 is percentages name 1 Anthony. அப்ப நம்ம சொல்றோம் பாருங்க name 1 point of name 1 string is copied to name 2. அப்ப point of name 2 is name 2 ஐயும் டிஸ்ப்ளே பண்ணிட்டோம், காப்பி பண்ணிட்டோம் இல்லையா? ஈஸி தானே? சோ அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க, program to concatenate two string into a new string. ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை நம்ம இன்னொரு வேரியபிள்ல கொண்டு போய் கன்காட்டினேட் பண்றோம். சோ போன ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை அப்படி காப்பி பண்றோம். இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை தூக்கி தேர்ட் ஸ்ட்ரிங்ல காப்பி பண்ணி போட்டுட்டு அதோட எண்ட்ல என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்ட்ரிங்கை தூக்கி காப்பி பண்ணி போடணும், கன்காட்டினேட் பண்றோம். சோ நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரைக்கும் பாருங்க, அவுட்புட் பாருங்க, enter first name Tom, enter last name Kennedy. அப்ப full name is Tom Kennedy. இப்போ பாருங்க வேல்யூ வந்து இங்க வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து Tom, லாஸ்ட் நேம் பாருங்க Kennedy. அப்படியே full name அந்த டாமை தூக்கி அப்படியே முதல்ல காப்பி பண்றோம். எஸ், அதுக்கு எண்ட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும் பாருங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் Kennedyயை காப்பி பண்றோம்.
காப்பி பண்றது நமக்கு தெரியும். பட் இது வந்து என்னன்னா இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க இந்த தேர்ட் ஸ்ட்ரிங் அதாவது ஃபுல் நேம்ல முதல்ல காப்பி பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அப்போ செகண்ட் ஸ்ட்ரிங் அதாவது எல் நேம் லாஸ்ட் நேம் அதை அப்படியே காப்பி பண்ணணும். அவ்வளவுதான். இந்த ப்ரோக்ராம்ல எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி தாங்க. ப்ரோக்ராம் பாருங்க, ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வாங்கிக்கணும், லாஸ்ட் நேம் வாங்கிக்கணும், அப்போ ஃபுல் நேம்ல அந்த ஃபர்ஸ்ட் நேமே லாஸ்ட் நேமே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ எனக்கு ஐ நீட் 3 array variables, character array variables. So f name of பாருங்க 15, அப்புறம் l name of 10, அப்போ இந்த 15 plus 10 ரெண்டும் சேர்த்து full name of 25 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாருங்க f name, l name, full name. இப்போ எனக்கு வந்து ஃபார் லூப் வந்து பாத்தீங்கன்னா டிராவர்ஸ் பண்றது ரெண்டு விதமா டிராவர்ஸ் பண்ணணும். இந்த ஃபுல் நேம்ல இங்க இருந்து டிராவர்ஸ் பண்ணி ஃபுல்லா போயிட்டே இருக்கணும். எஃப் நேம்ல பிகினிங்ல இருந்து டிராவர்ஸ் பண்ணி முதல்ல டாம் தூக்கி போடுறோம். அடுத்து வந்து டாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எல் நேம் அகைன் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இந்த கென்னடியை தூக்கி அப்படியே இங்க ஃபுல் நேமோட இந்த டாம் காப்பி பண்ணி போட்டதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கென்னடியை காப்பி பண்ண போறோம். சோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்டிஜர் வேரியபிள் தேவையா இருக்குது. அதனால நான் I, J அப்படின்னு ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். ஓகே, சோ இப்போ பார்க்கலாமா ப்ரோக்ராம்? பாருங்க, இப்போ என்டர் ஃபர்ஸ்ட் நேம் நான் வாங்கிட்டேன், get as f name. இப்போ டாம் வாங்கியாச்சு. அடுத்து என்டர் லாஸ்ட் நேம், get as l name. கென்னடி வாங்கியாச்சு. இப்போ பாருங்க இந்த ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து as usual நம்ம போன ப்ரோக்ராம்ல காப்பி பண்ணோம்ல அதேதான். So for I is equal to 0, f name of I is not equal to null, yes. அப்போ your full name of I is equal to f name of I plus plus அப்படியே கண்டினியூஸா நமக்கு காப்பி பண்ணிட்டு வருது. இப்போ T காப்பி ஆகும், அப்புறம் O காப்பி ஆகும், அப்புறம் M காப்பி ஆகும். That's all. அவ்வளவுதான், சிம்பிள். சோ இது இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வெளியே வரும்போது I யோட வேல்யூ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 3 ரீச் பண்ணதும் வெளியே வந்துடும். அப்படிதான் அந்த 3 ரீச் பண்ண உடனே என்ன ஆகும், வெளியே வரும். அப்போ I யோட வேல்யூ 3 ஆ இருக்கும். இப்போ இந்த ஃபார் லூப் வந்து முடிஞ்சு வெளியே வருது. எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன சொல்றோம்ங்க, ஃபுல் நேம் ஆஃப் 3 இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடு, ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம அடுத்து எங்க போகணும், 4 க்கு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, ஃபார் j is equal to 0. இப்போ j வந்து என்ன பண்ணதும் 0. j ன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டோம். இங்க இருந்து மூவ் பண்ண போறோம். இங்க இருந்து 1 by 1 ஆ மூவ் பண்ணி l நேம்ல உள்ள வேல்யூஸ் தூக்கி இங்க ஃபுல் நேம்ல போட போறோம். சோ அப்போ j is equal to 0, I plus plus. இப்போ I வந்து என்ன ஆகுது, 3 ல இருந்து 4 ஆயிடுது. I வந்து 3 ல இருந்து என்ன ஆகுது, 4 ஆகுது. அப்போ அது எதை பாயிண்ட் பண்ணிட்டு நிக்கும், இந்த இடத்தை பாயிண்ட் பண்ணிட்டு நிக்கும். அவ்வளவுதான். இப்போ பாருங்க உள்ள full name of I is equal to l name of j. அப்போ full name of I னா இந்த இடம், இந்த 4 இந்த பிளேஸ். சோ இந்த பிளேஸ்ல j வந்து என்னது, k இல்லையா? சோ அந்த k வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க தூக்கி போடுறோம். அடுத்து என்ன பண்றோம் பாருங்க, இங்க வருது j plus plus. j வந்து 1 ஆகும். I plus plus. I வந்து என்ன ஆகும், 5 ஆகும். இப்போ l name of j அதாவது இது 1 ன்னா இந்த இது e. சோ இது வந்து not equal to null, yes உள்ள வருது. என்ன பண்றோம், full name of I. இப்போ I வந்து என்னது 5. அப்போ இந்த பிளேஸ்ல l name of j, l name of 1. அப்போ e காப்பி பண்ணி போடுதா? yes. மறுபடியும் என்ன ஆகும், I j plus plus I plus plus. அப்போ j வந்து என்ன ஆகுது 2, இது வந்து என்ன ஆகுது 6. சோ அப்போ உங்களுக்கு வந்து n போடும், அப்புறம் n காப்பி பண்ணும், அப்புறம் E காப்பி பண்ணும், அப்புறம் D காப்பி பண்ணும், அப்புறம் Y காப்பி பண்ணும். சோ இங்க வந்து இது முடிச்சு இது ஃபுல்லா காப்பி பண்ணி, அதாவது இந்த 7 J வந்து 7 ரீச் பண்ணும்போது J யோட வேல்யூ வந்து என்ன ஆகும், இப்படி 7 ஆகும்போது என்ன ஆகும், இந்த ஃபார் லூப் வெளியே வரும். 7 ஆகும்போது உங்களுக்கு I யோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 11 ஆ இருக்கும். அப்ப இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வெளியே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, full name of 11 இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், null போட சொல்றோம். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இங்க வந்து என்ன ஆகுது, null போட்டுருது. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. அப்ப வெளியே வந்து நம்ம என்ன பண்றோம், அடுத்த ஸ்டேட்மெண்ட் full name is equal to அப்படின்னு சொல்லி full name டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான், கன்காட்டினேட் பண்றோம். ரெண்டு ஸ்ட்ரிங் என்ன பண்றோம், கன்காட்டினேட் பண்றோம். சோ அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க, நம்ம என்ன பண்றோம்னா ப்ரோக்ராம் டு கம்பேர் டூ ஸ்ட்ரிங்ஸ். ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து வாங்கி நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றோம்.
இப்போ enter first string output பாருங்க enter first string tom, enter second string tom னு கொடுக்கேன். அப்ப both strings are equal. Both strings are equal. ஓகே சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க enter first stringல வந்து நான் என்ன சொல்றேன்னா tom அப்படினு கொடுக்கேன். enter second string அதுல இருந்து என்ன கொடுக்கேன் tim அப்படினு கொடுக்கேன். அப்ப என்ன சொல்றது both strings are not equal. tom உம் tim உம் கண்டிப்பா ஈக்குவல் இல்ல. அது not equal அப்படினு சொல்லுது. சோ இத புரோகிராம்ல எப்படி எழுதுறது பாத்துடலாமா? ஒண்ணுமே இல்லங்க, ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு ஸ்ட்ரிங் வாங்கிக்கணும். அதனால str1 of 15 str2 of 15 அப்படினு வாங்கிட்டோம். ஓகே அந்த str1 and str2. ஓகே ஃபைன். அடுத்து வந்து பாருங்க நான் வந்து int I எனக்கு டிராவர்ஸ் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதனால I ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ flag வந்து =0 ன்னு வச்சிருக்கோம். flag எதுக்குன்னா இப்போ எந்த இடத்துலயாவது மேட்ச் ஆகாம போகுது அப்படினா flag 1 பண்ணி விட்டுட போறேன். flag 0வே இருக்கு, டிராவர்சிங் எல்லாம் முடிஞ்சு வெளிய வரும்போது flag 0வே இருக்கு அப்படினா எந்த இடத்துலயும் மேட்ச் இல்லாம போகல. சோ அப்போ அது வந்து என்ன சொல்லிடலாம் strings are both strings are equal அப்படினு சொல்லிடலாம். இல்ல flag 1 ஆயிடுச்சு அப்படினா என்ன அர்த்தம் உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் both strings are not equal அப்படினு சொல்லிடலாம் இல்லையா? சோ அதனால அதுக்காக தான் நம்ம flag வேரியபிள் வச்சிருக்கோம். சோ flag வந்து இனிஷியலா 0 அப்படினு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டோம். I எதுக்கு டிராவர்ஸ் பண்றதுக்காக. இப்போ யூசர்ட்ட இருந்து ரெண்டு ஸ்ட்ரிங்க வாங்கணும். பாருங்க printf enter first string get us str1 வாங்கியாச்சு. printf enter second string get us str2 வாங்கியாச்சு. முடிஞ்சது. இப்போ பாருங்க for I is equal to 0 str1 of I is not equal to null. Yes. இப்போ உள்ள வருது பாருங்க if str1 of I is not equal to str2 of I, str1 of I is not equal to str2 of I, அதாவது இந்த t யும் இந்த t யும் ஈக்குவலா இல்லாமல் போனால் flag is equal to 1 break வெளிய வந்துடு அப்படினு சொல்றோம். ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப மறுபடியும் எங்க போகும்? இந்த கண்டிஷன் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வரும் I++. இப்ப I வந்து என்ன ஆகும் 1. அப்ப மறுபடியும் str1 of I 1 is not equal to null. Yes உள்ள வருது. str1 of 1 is not equal to str2 of 1. அப்ப அதாவது ஓவும் ஓவும் ஈக்குவலா இல்லாம இருக்கா? இல்ல ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப மறுபடியும் I++. அப்ப என்ன ஆகும் 2. இப்ப str2 is not equal to null. Yes m தான். அப்ப str1 of 2 is not equal to str2 of 2. பாருங்க ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப உள்ள வராது. மறுபடியும் மேல போகும் I++. I இப்ப என்ன ஆகும் 2 ல இருந்து 3 ஆயிடுது. அப்போ str1 of 3 is not equal to null. No. அப்ப என்ன ஆகுது? வெளிய வந்துரும். வெளிய வந்து என்ன பண்ற பாருங்க if flag is equal to 0 வா இருக்கா? yes 0வே தான் இருக்கு. அப்ப both strings are equal. fine. இப்போ நான் இந்த இடத்துல வந்து tim சொல்லிட்டேன்னு வெச்சுக்கோங்களேன். tim னு சொல்லிருக்கேன். I சொல்லிருக்கேன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் 0 வா இருக்கும்போது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகே ஃபைன். அடுத்து வந்து இது I யோட வேல்யூ 1 ஆகுது. str1 is not equal to null. அதாவது இந்த இடம் நான் yes உள்ள வருது. if str1 of I அதாவது O ஓகேயா is it not equal to str2 of I. இது வந்து என்னது I. str2 of 1 வந்து என்னது I. அப்போ இங்க வந்து என்னது O is not equal to I. Yes. அப்ப கண்டிஷன் ட்ரூ ஆ என்ன வந்துரும் உள்ள வந்து flag is equal to 1. flag வேல்யூ என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. break என்ன ஆகும் வெளிய வரும். for loop போட்டு வெளிய வந்துரும். if flag is equal to 0 வா no. அப்ப எங்க போகும் இங்க வரும் else பார்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டேட்மென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். both strings are not equal. அவ்வளவுதாங்க சிம்பிள் ஈஸி தானே. இப்போ பாருங்க நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன ட்விஸ்ட். str1 ல வந்து நான் என்ன இன்புட் கொடுக்கேன்னா மாலா கொடுத்தாச்சு. str2 ல என்ன கொடுக்கேன் பாருங்க மாலதி. அப்போ இங்க பாருங்க enter first string மாலா enter second string மாலதி. ஓகே என்ன சொல்லுது பாருங்க both strings are equal. நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன பேக் இருக்கு அப்படிதானே. சோ இது என்ன பண்ணுது str1 வச்சு நம்ம டிராவர்ஸ் பண்றோம். அது ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணி நல்லா இருக்க வரைக்கும் அது டிராவர்ஸ் பண்ணும். சோ டிராவர்ஸ் பண்ணி பாக்கும்போது இங்க அப்படியே மாலா ஃபுல்லா இருக்குது. அப்ப வெளிய வந்தா flag வந்து 0வே தான் இருக்கும். அப்ப if flag is equal to 0 வா yes. அப்ப both strings are equal. அழகா சொல்லிடும். இல்ல அப்படி சொல்ல கூடாது. கரெக்ட்டா கண்டிஷன் செக் பண்ணி எனக்கு வந்து அதாவது இதுக்கு அப்புறமும் லெட்டர்ஸ் இருக்கு. அதாவது இதுக்கு அந்த மாலாக்கு str2 ல மாலாக்கு அப்புறமும் லெட்டர்ஸ் இருந்தால் என்ன சொல்லணும் both strings are not equal சொல்லணும்.
அப்போ வெளியே வந்து flag is equal to 0 இருந்தா மட்டும் போதாது. string str1 நல்ல ரீச் பண்ணியிருக்கணும், str2 என்ன பண்ணியிருக்கணும், நல்ல ரீச் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே நல்ல ரீச் பண்ணியிருந்தாதான் என்னது both strings are equal. ப்ரோக்ராம்ல எப்படி எழுதுறது பார்த்துடலாமா? பாருங்க, இந்த அதே ப்ரோக்ராம் தான், பட் இந்த கண்டிஷன் மட்டும் ஒன்னு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டோம். if flag is equal to 0 and str1 of I is equal to null and str2 of I is equal to null, ரெண்டுமே null end of the string க்கு வந்திருக்கணும். வந்திருந்தா both strings are equal, இல்லனா both strings are not equal னு சொல்லு. இப்போ பக் ஃப்ரீ ஆயிடுச்சா? இப்போ பாருங்க, என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் நான் மாலா கொடுக்கேன், என்கிட்ட செகண்ட் ஸ்ட்ரிங் மாலதி கொடுத்தாலும் கூட அது என்ன சொல்லுது, both strings are not equal சொல்லிடுச்சா? அவ்வளவுதாங்க, ஈஸி. ப்ரோக்ராம் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம குட்டி குட்டியா திங்க் பண்ற லாஜிக்கை வச்சுதான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். இந்த லாஜிக் வந்து மேபி டிஃபரண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நான் ஒரு லாஜிக்ல யோசிக்கலாம், நீங்க ஒரு லாஜிக்ல யோசிக்கலாம். எனிவே தி அவுட்புட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ரிசல்ட் வேணும், அவ்வளவுதான். அந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு நம்ம எந்த feasible லாஜிக்கை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். ஓகே, இந்த செஷனோட எண்டுக்கு வந்திருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் practice makes a man perfect. ஸோ கண்டிப்பா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுங்க. ஜஸ்ட் ஏதோ வீடியோ பார்த்தோம், படம் பார்த்தோங்கிற கதையா இருக்கவே கூடாது. குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் தான் நான் இதில் தந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அழகா ஒரு பென்சில் எடுத்துட்டு, ஒரு பேப்பர் எடுத்துட்டு, இல்லை நோட் போட்டிருந்தீங்கன்னா அந்த நோட் எடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கட்டம் போட்டு இந்த ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஐயோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது, எத்தனை இன்டிஜர் வேரியபிள்ஸ் இருக்கு, டிராவல்ஸ் பண்ணும்போது அந்த வேரியபிள்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, எங்க மூவ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பென்சில் வச்சு ஒர்க் பண்ணும்போது தான் அந்த கிளியரா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன், அதாவது ஃபண்டமெண்டல் வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபண்டமெண்டல்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா எது படிச்சாலும் ஈஸியா படிச்சுடுவீங்க, உண்மையிலே ஈஸியா படிச்சுடுவீங்க. ஸோ அதுக்காக நான் சொல்றது என்னன்னா, இந்த குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்க நிச்சயமா ஒரு பேப்பர்ல பென்சில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன் பென்சில்னு நான் சொல்றேன்னா, ரப்பர் வச்சுக்கோங்க, மிஸ்டேக்ஸ் வந்தா அடிச்சுட்டு மறுபடியும் எழுதுங்க. ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இந்த ஃபண்டமெண்டலில் வந்து யூ வில் பிகம் அ மாஸ்டர். ஐ எம் வெரி ஷியர் இன் திஸ். நான் கட்டாயம் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணி நிச்சயமாக பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.